வீட்டில் இட்லி மாவு இல்லைன்னா நம்ம கோதுமை தோசை, சப்பாத்தி, பூரி அது மாதிரி ஏதாவது தான் செய்வோம். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சிடலாம். நான் வந்து தேங்காய் ஒரு 2 தேங்காய் திருவி வச்சுக்கிட்டேன். பச்சரிசி 1 கப் எடுத்துக்கிட்டேன். பச்சரிசியை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து காலைல தான் செய்யணும், மத்தியானம் செய்யணும், நைட்டு செய்யணும் அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். இது சீக்கிரமாகவும் வீணாக போகாது, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். இது போல் லைட்டாக சூடு காமிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் கருப்பு உளுந்து போட போகிறேன். தோல் உள்ள உளுந்து போட போகிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து வாசனை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி உளுந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். இது போல் டக்குன்னு செஞ்சுருங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மிஷின்லாம் கொடுத்து அரைக்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டிலேயே மிக்ஸி ஜாரில் போட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். உளுந்து வாசனை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு மாவு ரெடி பண்ண வேண்டியதுதான். மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஓரளவு குறப்பாக அரைச்சிக்கோங்க. மாவு வந்து இந்த டம்ளரால் 3 டம்ளர் இருந்துச்சு. 1 டம்ளருக்கு 2.5 கப் அளவு தேங்காய் பால் இதில் ஊற்றணும். உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சமாக செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. நான் இப்போ 3 டம்ளரையும் செய்ய போகிறேன். தேங்காய் பால் வந்து 1 டம்ளருக்கு 2.5 கப் விட்டு செய்யணும். அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சாச்சு. தேங்காய் பாலில் இந்த மாவை கொட்டி நல்லா கலக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுப்பை ஆன் பண்ணாமல் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது. அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இதில் வந்து கருப்பட்டி வெல்லம் கூட போட்டுப்பாங்க. நான் சும்மா தேங்காய் பால் தான் வச்சு செய்கிறேன். நீங்கள் தேவைன்னா வெல்லம் கூட போட்டுக்கலாம். எனக்கு இது எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அது போல் தான் நானும் என் பொண்ணுக்கு இது அடிக்கடி செஞ்சு கொடுக்குறேன். ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு. நல்லெண்ணெய் விட்டு கிளறி விடுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு பக்குவம்லாம் தேவையில்லைங்க. நம்ம உளுந்து வறுத்துட்டோம், அரிசியும் வறுத்துட்டோம். சும்மா இது வெந்தால் மட்டுமே போதும். தண்ணி வற்ற நல்லெண்ணெய் விட்டு நல்லா நல்லெண்ணெயிலே வேக விடுங்க. தண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே வற்றிடும் தேங்காய் பால். அந்த காலம் மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ நம்ம தேங்காய் திருவு மிஷின் வச்சுருக்கோம், மாவு அரைக்க மிக்ஸி வச்சுருக்கோம். அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நைஸாக மாவு அரைச்சா தான் நல்லெண்ணெய் அதிகமாக செலவாகும். நான் குறப்பாக இருக்கிற வாசி நல்லெண்ணெய் பாருங்களேன் எவ்வளோ நல்லா மிதந்து வருது. ரொம்பவும் செலவாகாது நல்லெண்ணெய். இது நீங்கள் பகல் நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே செஞ்சு வச்சுட்டா கூட பசங்க ஸ்கூல் விட்டு வரக்குள்ளே நல்லா பசியில் வருவாங்க. இதை கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா வெந்துட்டுனா எண்ணெயெல்லாம் கூட மிதந்து மேலே வந்துடுங்க. அது வரப்போ நீங்கள் எண்ணெயிலே கூட பொரித்து அப்படி அள்ளிட வேண்டியதுதான். சுவையான சத்தான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.